கால்சியம் கார்பைடு மேலே தண்ணியை ஊற்றிட்டு நெருப்பு கொளுத்தி வச்சா திகுன்னு எரியும். ஆண்டவா, வீட்டில் கேஸ் காலி ஆகிடுச்சுன்னா இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்றைக்கி தோணுன மாதிரி உங்களுக்கும் ஒரு நாளைக்கு வந்துட்டு தோணலாம். நான் என்ன பண்ணேன்னா ஒரு குக்கர் எடுத்துகிட்டு குக்கரில் விசில் வெயிட் இருக்கும் இல்லையா, அந்த விசில் வெயிட்டை வந்துட்டு கழட்டிட்டு அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஏபிசி ஓசை வந்துட்டு கனெக்ட் பண்ணேன். அந்த ஓசை வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 20 லிட்டர் வாட்டர் கேனில் டாப்பில் வந்துட்டு ஒரு ஓட்டையை போட்டு அந்த ஓசை வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் கேனோட பாட்டம் வரையும் போகிற மாதிரி வந்துட்டு உள்ளே விட்டுட்டேன். உள்ளே விட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா எம்சியில் போட்டு வந்துட்டு ஓட்டிட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஓசை எடுத்துகிட்டு அந்த வாட்டர் கேனோட டாப்லேருந்து மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓசோட எண்டில் நார்மலாக வந்துட்டு கேஸ் ஸ்டவ்வில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா பர்னர், அந்த செட்டப்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓசை வந்துட்டு நான் கனெக்ட் பண்ணிட்டேன். இந்த வாட்டர் கேனில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு தண்ணியை வந்துட்டு ஃபில் பண்ணிட்டேன். இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃப்ளாஷ் பேக் அரெஸ்ட். அடுத்ததாக என்ன பண்ணேன்னா அந்த குக்கருக்குள்ளே கால்சியம் கார்பைடு அப்படின்ற ஸ்டோனை வந்துட்டு உள்ளே போட்டேன். உள்ளே போட்டு கொஞ்சமாக வந்துட்டு தண்ணியை ஊற்றினேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அசிட்டிலின் அப்படின்ற கேஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகும். அந்த கேஸ் எங்கே போகும் அப்படின்னா நம்மளோட பர்னர் செட்டப் வந்துட்டு போகும். பர்னர் செட்டப்பில் நான் அதை வந்துட்டு ஃபயர் பண்ணேன். ஆனால் நடந்ததை வந்துட்டு பாருங்கள். ஏன் இந்த இடத்துல அந்த அசிட்டிலின் கேஸ் வந்துட்டு ப்ராப்பராக எரியலை அப்படின்றதுக்கான ரீசனை வந்துட்டு நான் தேடிட்டு இருக்கேன். உங்களுக்கு வந்துட்டு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயமும் வந்துட்டு நடந்துச்சு. ஓஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பேக் ஃபயர் ஆனிச்சு. அதை பார்த்த உடனே வந்து பார்த்திங்கன்னா கேஸ் ஆகுது மண்ணாவது ஒன்றுமே வேண்டாம்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராஜெக்டே வந்துட்டு நான் க்ளோஸ் பண்ணிட்டேன்.